லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி எப்படி உங்கள் டிவியில் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நார்மலாக நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஜியோ டிவி சர்ச் பண்ணால் ஜியோ டிவி காட்டாது. நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோலையுமே நான் அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாகவே நான் வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்கள் அது இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஜியோ யூசர்ஸ் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நீங்கள் ஏர்டெல்லோ இல்லை வோடஃபோனோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணாது. ஜியோ யூசர்ஸ் மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதுலேயுமே நிறைய பேர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் என்ன டவுட் கேட்டுருந்தீங்கன்னா இந்த ஸ்டார் விஜய் வரல, லோக்கல் சேனல்ஸ்லாம் வரலன்னு நீங்கள் மேக்ஸிமம் ஜியோ டிவியில் அந்த ஆப்பில் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதுதான் வரும். இப்போது லோக்கல் டிவிக்கு நான் ஒரு ஆப் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட ப்ளே ஸ்டோரில் ஜஸ்ட் தமிழ் கேபிள் டிவி அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா, தமிழ் தொலைக்காட்சின்னு டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லோக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்பில். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் இதோட கிளாரிட்டி எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் நல்ல ஒரு ஹெச்டி கிளாரிட்டியில் தான் இருக்குது எல்லாமே. உங்களுக்கு லோக்கல் கேபிள் டிவியில் என்னென்ன வருமோ அது எல்லாமே இதில் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்பில். நான் யூஸ் பண்ண வரைக்குமே ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் தான் இருக்குது இந்த ஆப்பு. சில சேனல்ஸ் வந்து சப்போர்ட் இல்லை, சில சேனல்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். மேபி அவங்க ஃபியூச்சரில் அப்டேட் கொடுக்கலாம். இதில் எல்லா லோக்கல் சேனல்ஸும் வரும்னு சொல்ல முடியாது, அந்தந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் அது. இப்போ நான் பார்த்த வரைக்குமே மேக்ஸிமம் இதில் ஒரு 20 லோக்கல் சேனல்ஸ்க்கு மேலே இருக்குது. இதில் இன்னுமே அவங்க நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஜய் டிவி அண்டு ஜி திரை, கேடிவி இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணப்போ இந்த லோகோ எதுவுமே வரலை. இப்போ அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இதுக்கான லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்க ரன் பண்ணுவாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சில டிவிஸ்லாம் இப்போவுமே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுலாம் இந்த வானவில் இந்த மாதிரி டிவிலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதுக்கு நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷனோ எதுவுமே கட்ட தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, நீங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர உங்களுக்கு இதுக்குன்னு நீங்கள் தனியாக எதுவும் பே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு அதை பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோட முன்னாடி வீடியோவில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல். தேங்க்ஸ்.